இந்த 1857வது ஆண்டுக்கு முன்னாடி இருந்த வரலாற்றை வந்து மத்திய அரசாங்கம் மறைக்க பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த விவகாரத்தினால நமக்கு எழுந்திருக்கு. அதில் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மருது சகோதரர்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்றது வந்து ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவரை வந்து ஆங்கிலேயர்கள் அப்படி தான் சொன்னாங்க. இந்த குடியரசு தினத்தப்போ பிரதமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடியரசு தின கொண்டாட்டங்கள் முன்பாகவே தொடங்கும், ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து தொடங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஜனவரி 23ஆம் தேதி வருது. அந்த பிறந்த நாளோடு சேர்ந்தே இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கும் அப்படின்னு ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மருது சகோதரர்களை தீவிரவாதிகள் அப்படின்றாங்க. மருது சகோதரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு முன்னோடிகள். அப்போது ஒரு முன்னோடி தீவிரவாதி, அவரை பின்பற்றி வந்தவர் வந்து தொண்டரா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே நமக்கு எழுது. இந்தியாவினுடைய வரலாறை பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் தான் சுதந்திர போராட்டங்கள் அப்படிங்கிறது முதலாக தோன்றுச்சு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் சுதந்திர போரில் உயிரிழந்த முதலாவது அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை சேர்ந்த பாளையக்கார அரசரான அழகு முத்துக்கோன். 1759வது ஆண்டில் ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு அழகு முத்துக்கோன் அவர்கள் சொல்கிறாங்க. இதன் காரணமாக ஒரு பெரிய போர் நடக்குது. ஆங்கிலேயர்கள் சார்பில் மருதநாயகம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட கான்சாகிப் அவர்கள் வந்து போரிடுறாங்க. அந்த போரில் அழகு முத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகளும் 248 வீரர்களும் சிறைபிடிக்கப்படுறாங்க. அப்படி சிறைபிடிக்கப்பட்டவங்க கிட்டக்க நாங்கள் வந்து ஆங்கில அரசுக்கு வரி செலுத்துவோம் அப்படின்னு மட்டும் கையெழுத்து போடுங்க, உங்களை உயிரோட விடுறோன்னு சொல்கிறப்போ அப்படி அடி பண்ணிக்கிறதுக்கு அழகு முத்துக்கோன் வந்து மறுத்துடுறாரு. அதன் காரணமாக முதல்ல 248 வீரர்களுடைய 2 கைகளும் வெட்டப்படுகின்றன. அந்த கைகளை வெட்டினதுக்கு பிறகு அழகு முத்துக்கோன் அவர்களையும் 6 தளபதிகளையும் 2 பீரங்கிகளுக்கு முன்னாடி நிறுத்தி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல, யார் யார் உங்களுக்கு உதவுனாங்கன்ற பட்டியலை கொடுத்துருங்க, வரி செலுத்துகிறோம் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போது அவங்க ஏற்றுக்கல. அதன் காரணமாக பீரங்கி வெடித்து அழகு முத்துக்கோன் அவர்களும் அவர் கூட இருந்த 6 தளபதிகளும் இறந்து போனாங்க. இந்தியாவினுடைய வரலாற்றில் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து இறந்து போன அரசர் அப்படின்னா அழகு முத்துக்கோன் அவர்கள் தான். அதுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய 2வது பெரிய சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1751வது ஆண்டில் பூரண சுதந்திரம் தான் எங்களுடைய இலக்கு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடின முதலாவது மிகப்பெரிய வீரர் வந்து தமிழகத்தை சேர்ந்த பூலித்தேவன் அப்படிங்கிறவர் தான். பூலித்தேவனை பார்த்தோம் அப்படின்னா 1755, 1760, 1766 அப்படின்னு 3 வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேய படத்தளபதிகளையே அவர் வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்தார். பின்னாடி கான்சாகிப் தலைமையில் ஒரு படையை வந்து ஆங்கிலேயர்கள் அனுப்புகிறாங்க. அந்த படை வந்து பூலித்தேவனை வந்து எதிர்த்து ஒரு 10 ஆண்டுகளாக வெவ்வேறு கட்டங்களில் வந்து போர் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட பூலித்தேவனுடைய